ஹாய் உறவுகளே, காலை வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். தூங்கி எழுந்து இப்போ தான் வந்தேன். 5:30 மணிக்கே எழுந்திரிச்சாச்சு. ஒரு லைவ் போட்டேன், யாருமே வரல. சரி, ஒரு வீடியோ ஒன்று போடலாமேன்னு போட்டேன். காலைல தூங்கி எழுந்ததுமே இப்படி தான் இருக்கும். கொல்லை வாசல் படி கதவை திறந்தாலே இங்கே பாருங்க, அழகாக இருக்கு பாருங்க. இதெல்லாம் பறிக்கணும் இப்போ நான். காலைல தூங்கி வந்த உடனே இது முகத்தில் தான் பார்க்கணும். நான் இந்த பூ முகத்தை தான் பார்க்கணும். எவ்வளோ பூ எப்படி அழகாக பார்த்துருக்கு பாருங்க. இது என்ன மல்லின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய வகையான மல்லி இருக்குது என்கிட்ட கொல்லையில். ஆனால் இது என்ன மல்லின்னு தெரியலை. எப்படி இருக்குது பாருங்களா, அழகாக இருக்குது பாருங்க. நான் தினமும் பறிக்கிறதே இல்லை, செடியிலே விட்டு வச்சிட்றேன். நான் காஞ்சி போயிருக்கெல்லாம் டைமே இருக்கிறது இல்லை. இன்றைக்கி காலைல வந்த உடனே பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. சரி, அதை ஒரு வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இங்கே பாருங்க, இந்த மொட்டை பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. மொட்டை எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. அதான் சூப்பராக இருக்குல்ல. குண்டு மல்லி காட்டுறேன் இல்லைங்க. கனகாமரம்லாம் எவ்வளோ பூத்து கிடக்கு பாருங்க. பறிக்கணும், எல்லாம் இப்போ பறிக்கணுங்க பாருங்கள். பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டு எல்லாத்தையும் பறிக்கணும் இப்போது. இதுதான் குண்டு மல்லி, மதுரை மல்லின்னு சொல்லுவாங்கள்ல. மதுரை மல்லியா என்னன்னு தெரியல. நைட்டில் செடியை மாமனார் வச்சது. இது பாருங்க, சூப்பராக இருக்குது. என் மாமனார் வச்சது இது. அவர் இறந்து 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த செடியை எங்கள் வீட்டுக்கார் விடலை, பாதுகாத்து வச்சுருக்காரு. இந்த மல்லி அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது கொல்லை பக்கம்லாம் நைட்டில் வரவே முடியாது, வாசம் தாங்க முடியாது, தலைவலியே வந்துடும். அந்த மாதிரி ஒரு வாசம் இந்த மல்லி. இது செடியிலேருந்து பார்க்குறப்ப தப்பா அழகாக இருக்கு இல்லை? இப்போ இது செடியில் இருக்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஐயா? இப்போ எல்லாத்தையும் பறிச்சிருவேன். பறிக்க மனமில்லாமல் பறிக்கிறேன். செடியில் வச்சு பார்க்க தான் எனக்கு ஆசை. எனக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க.